வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மிக முக்கியமான டிஸ்க்ளைமருங்க. அதாவது நீங்கள் கட்டின பொண்டாட்டி மேலே பாசமாக இருக்கிறீங்களா? இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, லவ் பண்ணி திருமணம் பண்ணி நீங்கள் கட்டின பொண்டாட்டியாக உயிராக நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோவுடைய தொடக்கத்தை கூட நீங்களாம் காது கொடுத்து கேட்டுறாதீங்க. ஏன்னா உங்கள் இதயம் தாங்காதுங்க, சுக்கு நூறாக நுருகி போயிடும். ஒரு பொண்டாட்டி எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க வந்திருக்கிற இந்த ரியல் கிரைம் சம்பவம். இதில் இந்த ஆண்மகனுக்குங்க குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா, ஒரு தந்தையாகவும் இருந்து ஒரு கட்டின பொண்டாட்டிக்கு புருஷனாகவும் இருந்த அந்த ஆம்பளை மனுஷன் பட்ட பாடு, வேதனை, வலி அப்படிங்கிறதையும் இங்கே ஒரு ஆம்பளையாக கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன், புரியும் நினைக்கிறேன். ஏன்னா அப்பேற்பட்ட கொடுமைகள் ஒரு ஆணுக்கு நடந்திருக்குது. அந்த ஆண் யார், அது மட்டும் இல்லாமல் அந்த கொடுமைகள் அத்தனையும் அந்த ஆணுக்கு பொண்ணு, அந்த பொண் யார், அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்துக்கும் மூல காரணம் அது என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே விளக்குற மாதிரி இன்னைக்கு இந்த ரியல் கிரைம் சம்பவம் இருக்க போதுங்க. அதான் நான் சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக சொல்கிறேன், கணவன் மனைவி பாசமாக இருந்துட்டு இருக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்தா உங்கள் மனசு தாங்காது அப்படிங்கிறது. ஸோ நடந்தது என்ன அப்படிங்கிறத இப்போ வெள்ளாவரியாக பார்க்க போயிடலாங்க. வெல்கம் டு மிஸ்டர் கிரைம் தமிழ். நான் உங்கள் அருண். தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி அப்படிங்கிற பகுதி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த கிருஷ்ணகிரியில் போற்றுப்பள்ளி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு பகுதி, அந்த பகுதியில் என் தட்டக்கல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் இருக்குதுங்க. அந்த வில்லேஜில் கணவன் மனைவி அவங்களுக்கு பிறந்த 2 பிள்ளைங்க அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அருமையான குடும்பம் இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த குடும்பத்தில் திடீர்னு என்னாச்சுன்னு தெரிலங்க, சரியாக மார்ச் மாதம் 14ஆம் தேதி 2023 இருக்குங்க. அன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, ராத்திரி போல் கணவன் வேலையை விட்டு வீட்டுக்கு வந்திருப்பார் போல். அப்படி வந்த மறுகணத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா வீட்டுக்குள்ளே இருந்து பயங்கரமான அலறல் சத்தம். முதல்ல மனைவி அலற மாதிரியான சத்தம் கேட்டுச்சு, அப்புறம் கூட சேர்ந்து கணவனும் அலற மாதிரியான சத்தம் கேட்டுச்சுங்க. உடனே பயந்து போய் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அந்த வீட்டுக்குள்ளே போய் என்னாச்சுன்னு தெரியலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி உள்ளே போய் பார்த்துருக்குறாங்க. அப்படி பார்த்தவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. அங்கே வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரி மூச்சு பேச்சு இல்லாமல் ஆல்மோஸ்ட் இறந்து போன நிலையில் இந்த வீட்டினுடைய கணவரான கந்தன் அப்படிங்கிறவருங்க, அவருக்கு அந்த சம்பவம் நடக்கும்போது வயசு 35ங்க. அவர் அப்படியே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெட்டில் படுத்துருக்கிறாருங்க. இப்போ அவரை பார்த்ததும் ஊர் மக்கள்லாம் பயந்து போய் என்ன பண்ணுறாங்க, எம்மா என்னம்மா ஆச்சு, இந்த மாதிரி வந்துட்டு உன் கணவனுக்கு அடிபட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி ஒரு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி உடனே ஆம்புலன்ஸ் அந்த கணவரை ஏற்றி அந்த கணவருக்கு தெரிஞ்ச முக்கியமான நெருங்கிய நண்பர்கள்லாம் இருப்பாங்க பாருங்க, எல்லாருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அப்படி அரசு மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அங்கே டாக்டர் இந்த கணவராகி அந்த கந்தனை செக் பண்ணி பார்த்துட்டு இவர் வர வழியிலே இறந்து போயிட்டார் அப்படிங்கிறத இப்போ தெரிவிச்சிட்டாங்க. இதை கேட்டு அந்த கணவர், அதாவது அந்த கந்தனை கூட்டிட்டு வந்த அந்த கந்தனுடைய நண்பர்கள் எல்லாத்துக்கும் பயங்கரமான ஷாக். இப்போ ஓகே, இப்போ கந்தன் கத்துனா, அவன் பொண்டாட்டி கத்துனா சரியா போச்சு. இப்போ அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்க்கும்போது கந்தன் அடிபட்டு கிடந்தான். ஓகே, இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வீடு ஃபுல்லாக ரத்த கரையாக இருந்துகிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு தேவையில்லாத சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது இந்த கந்தனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியுது. அது போக அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியுதுங்க. அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க சந்தேகத்தின் அடிப்படையில் என்ன பண்ணிட்டாங்க, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ்காரங்களும் ஸ்பாட்டுக்கு வராங்க. அப்படி அவங்க வந்து பார்க்கும்போது என்னன்னா பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அந்த போலீஸ்க்கு தகவல் கொடுக்கும்போது என்னென்ன மாதிரியான தகவல் கொடுத்தாங்க அப்படின்னா, ஐயா அந்த மாதிரி அந்த கந்தன் அப்படிங்கிறவர் அவருடைய வீட்டில் பெட்ல படுத்த படுக்கையாக இருந்துகிட்டு இருந்தார், மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்தார். இன்னொரு பக்கம் வீட்டில் எல்லா பக்கமும் ரத்த கரையாக இருந்துகிட்டு இருந்துச்சு. அங்கே அதே ரூமில் கந்தனுடைய மனைவி சந்தியா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருந்துட்டு இருந்தா. என்ன கதைன்னு தெரியல, எங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா வீட்டுக்கு வந்து செக் பண்ணி பார்க்கும்போது போலீஸ்காரங்களுக்கு கிடைச்ச ஷாக் என்ன அப்படின்னா, வீட்டில் அந்த நபர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரியான எந்த ஒரு ரத்த கரையும் இல்லை. இன்னொரு பக்கம் வீட்டில் சந்தியா இருந்ததா சொல்றாங்க அவருடைய மனைவிங்க, அந்த பொண்ணுமே அங்கே இல்லை. அப்போ இவங்க சொல்கிறது பொய்யா, இல்லை ஒருவேளை சந்தியா, அதாவது இவருடைய மனைவி தான் இவரை போட்டு தள்ளிட்டு இப்போ எஸ்கேப் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன பல கேள்விகள் எழும்பிக்கிட்டு இருக்கும்போது தான் இப்போ ஒரு புதிய ஷாக்குங்க. அது என்ன அப்படிங்கிறது பார்க்கும்போது, அந்த கூட்டத்தில், அதாவது அந்த நபர் இறந்து கிடந்தார் இல்லையா, அப்போ அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்ததில் ஒரு சில பேர் இன்னொரு விஷயத்தையும் பார்த்துருக்குறாங்க. அந்த சந்தியா மட்டும் இல்லை, சந்தியா விட்டு பின்வாசல் வழியா இன்னொரு பையன் எவனோ ஒருத்தன் ஓடினா அப்படிங்கிறத அந்த மக்கள்ல இருந்து ஒருத்தர் பார்த்து இப்போ சொல்ல போலீஸ் கன்ஃபார்மே பண்ணுறாங்க. அந்த சந்தியா கூட சேர்ந்து இன்னொரு பையனும் சேர்ந்துக்கிட்டு தான் இந்த மாதிரி சந்தியாவுடைய புருஷனை போட்டு தள்ளியிருக்கிறாங்க. என்ன கதை அப்படிங்கிறது தெரியல, சந்தியாவை கூப்பிட்டு விசாரிச்சா மட்டும் தான் தெரிய வரும் அப்படிங்கிறத போலீஸ்காரங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ சந்தியாவை தேடணும் பாருங்க, அதற்கான வேட்டையில் இறங்குறாங்க. அப்படி தனிப்படையெல்லாம் போட்டு அந்த சந்தியாவையும் அந்த சந்தியா கூட இருந்தது யார் அப்படிங்கிறதையும் தேடி கண்டுபிடிக்கும் போது தான் போலீஸ்காரங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்குதுங்க. சந்தியாவுடைய மொபைல் ஃபோன் இன்னும் ஆன்ல இருந்துகிட்டு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் டிராவல் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. பட் என்னன்னா ரொம்ப தூரம் டிராவல் ஆகல, அந்த ஊரை சுற்றி மட்டும் அங்கங்கே வந்துட்டு சிக்னல் மாறி மாறி காமிச்சிக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ அதன் அடிப்படையில் போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, அந்த
சிக்னல் அப்படியே ட்ரேஸ் பண்ணி சந்தியா இருக்கக்கூடிய இடத்த போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு சின்ன வீட்டில் யாருக்கும் தெரியாமல் சந்தியாவும் சந்தியா கூட இன்னொரு நபருங்க, அந்த நபருக்கு வெறும் 20 வயசு தான் இருக்கும். இந்த சந்தியாவை பொறுத்தளவில் ஒரு 30 வயசு இருந்துகிட்டு இருக்கும். இப்படி இருக்கும்போது அந்த 2 பேரும் தனியாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்கள கையும் களவுமா அரெஸ்ட் பண்ணிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து கஸ்டடி எடுத்து விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது அந்த சந்தியா கிட்ட கேட்கக்கூடிய முதற் கேள்வி என்னவா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது, இவன் யார், இப்போ ஒரு 20 வயசு பையன் கூட உட்காந்துக்கிட்டு இருக்கேன், அவன் யார் அப்படிங்கிறத கேட்டான். அந்த பையன் பேர் சிவசக்தி அப்படிங்கிறத சந்தியா சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம், நீ எதற்காக உன் கணவனை கொன்ன அப்படிங்கிறத கேட்கும்போது, ஆரம்பத்தில் எனக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, நான் அந்த சிவசக்தியை சும்மா பார்க்க வந்தேன் வைக்க வந்தேன் அப்படிங்கிற ஒரு மாதிரி மல்பல் போட்டிருக்கான். ஆனால் கூட்டத்தில் இருக்கிறவங்க தெளிவாக பார்த்துருக்குறாங்க, இந்த சிவசக்தி அப்படிங்கிறவன் வீட்டுக்கு பின்னாடி செவ்வறு குச்சி ஓடினதை பார்த்துருக்குறாங்க. இன்னொரு பக்கம், அந்த சம்பவம் நடக்கும்போது அந்த இடத்துல சந்தியா இருந்ததை ஊர் மக்கள் எல்லாருமே பார்த்துருக்குறாங்க. அப்போ எப்படி இந்த பொண்ணால் வந்துட்டு பொய் சொல்ல முடியும் அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் போலீஸ் கிட்ட பொய் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கா. அப்போ போலீஸ்காரங்க இப்போ கேள்வியை மாற்றுறாங்க. என்ன அப்படின்னா, சரிம்மா நீ வந்துட்டு சம்பவத்தை பண்ணல, ஆனால் அங்கே சம்பவம் நடந்திருக்கும் போது ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும் போது உன் வீடு ஃபுல்லாக ரத்தக்கரை இருந்துச்சு. இன்னொரு பக்கம் உன்னுடைய புருஷன் படுத்த படுக்கையா, அதாவது என்ன சுயநினைவு இல்லாமல் பெட்டில் படுத்திருந்தார் இல்லையா, அதை நீ பார்த்தியான்னு கேட்கும்போது, ஆமாம் சார் அதை நான் பார்த்தேன் அப்படிங்கிறத அந்த பொண்ணு சொல்கிறாங்க. இப்போ தான் போலீஸ்காரங்க அடுத்த ஒரு முக்கியமான கேள்வியை கேட்குறாங்க. உன் புருஷனை நீ எதுவும் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் நீ எதற்காக அந்த வீட்டை விட்டு ஓடி போகணும்? அது மட்டும் இல்லாமல் ஆம்புலன்ஸில் உன் புருஷனுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க சொல்லி எல்லாருமே ஏறி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்துருக்கும் போது உன் சொந்த புருஷன் நீ எதுக்கு ஆம்புலன்ஸை ஏறி போகலை? அது மட்டும் இல்லாமல் இதோட முக்கியமான விஷயம், உங்கள் வீட்டில் இருந்த ரத்தக்கரையை வந்துட்டு ஊர் மக்கள் எல்லாருமே பார்த்துருக்குறாங்க. ஆனால் இப்போ நாங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது ரத்தக்கரை எதுவுமே இல்லை. உன் வீட்டில் ஒன்றை தவிர வேறு யார் வீட்டுக்குள்ளே வர முடியும்? அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு பின்னாடி காம்பவுண்ட் ஏறி குதிச்சு இந்த சிவசக்தி அப்படிங்கிற ஓடினா அப்படிங்கிறதுக்கும் ப்ரூஃப் இருக்குது. இதற்கெல்லாம் நீ என்ன பதில் வச்சிருக்க அப்படிங்கிறத கேட்கும்போது அந்த பொண்ணும் ஒரு சாலிடா ரீசன் சொல்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க. என் புருஷனுக்கு அந்த மாதிரி ஆயிப்போச்சு, என் புருஷனுடைய நண்பர்கள்லாம் வந்திருந்தாங்க வச்சிருந்தாங்க, நான் என் பிள்ளைங்களையும் பார்க்கணும் இல்லையா, 2 பிள்ளைங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க, அவங்கள தனியாக விட்டு வர முடியாது, ஸோ அதனால நான் பிள்ளைங்களை பார்த்துக்கிறேன், அந்த நண்பர்கள்ட்ட சொல்லி நீங்க கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் அப்படிங்கிறத முதல் பாயிண்டா வைக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது, ஐயா வீடுனா ரத்தக்கரையெல்லாம் இருந்து அசிங்கமால இருந்துட்டு இருக்கும், அதனால நான் தான் ஈர துணி வச்சு ரத்தத்தை ஃபுல்லாக தொடச்சேன் அப்படிங்கிறத போலீஸ்காரங்கிட்ட அந்த பொண்ணு தைரியமா சொல்லவும் செய்யறாங்க. அடுத்துதான் போலீஸ்காரங்க பார்த்தாங்க, ஓகே இவளை விட்டோம் அப்படின்னா நம்மளை கிறுக்காக்கி விட்டுருவா, இவ தான் குற்றவாளி, உண்மையை சொல்லிடியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொஞ்சம் கிடுக்குப்படி விசாரணை எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் மேடம் வாயில இருந்து ஒரு உண்மைகளா வெளியே வருது. மேடம் மட்டும் சொல்லலங்க, கூட சேர்ந்த சிவசக்தி இருக்கான் பாருங்க, அவனும் வாயை திறக்க ஆரம்பிச்சிருக்கான். அப்படி அவங்க 2 பேரும் வாயை திறந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, போலீஸ்காரங்க மிரண்டு போயிருக்காங்க. ஏன் அப்படிங்கறத பார்க்கும்போது இந்த பொம்பளை சொல்ற விஷயங்க, அதாவது இந்த சந்தியா இப்ப 30 வயசு, ஓகே இவருடைய கணவன் இறந்து போயிருக்காரு பாருங்க கந்தனுங்க, அவருக்கு 35 வயசு, ஆனா 5 வருஷம் அப்படி பின்னாடி போகணுங்க. ஏன் அப்படிங்கறத பார்க்கும்போது அந்த கந்தனுக்கு 30 வயசும் இந்த சந்தியாவுக்கு 25 வயசு இருந்துகிட்டு இருக்கும்போது இந்த கந்தனும் இந்த சந்தியாவும் எதர்ச்சியா மீட் பண்றாங்க. முதல்ல இந்த கந்தனை பொறுத்தளவில் அவருடைய சொந்த தொழில் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது டைல்ஸ் பிஸ்னஸ்ங்க. நம்ம வீடுகள் எல்லாம் டைல்ஸ் மார்பிள்ஸ் கீழே போட்டிருப்போம் பாருங்க தளத்துக்கு, அதை சேல் பண்ற ஒரு தொழிலை முக்கியமாக வச்சுக்கிட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்றாருன்னா, சொந்தமாக ஒரு லோட் ஆட்டோ வச்சிருக்காருங்க. அந்த ஆட்டோ மூலியமா அப்பப்போ நமக்கு டைல்ஸ் பிஸ்னஸ் வந்துட்டு லோ ஆகிட்டு இருந்துட்டு இருக்கும்போது இந்த ஆட்டோவை வச்சு ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணி எடுத்து தன் குடும்பத்துக்கு தேவையான வருமானத்தை ஈட்டி கொடுத்துட்டு இருக்காருங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் தான் இந்த கந்தன் அப்படிங்கிறவருங்க. அப்படி இந்த கந்தனுக்கு ஒரு 30 வயசு இருந்துகிட்டு இருக்கும்போது ஒரு அடிக்கடி ஆட்டோல வெளியே போயிட்டு வருவார் பாருங்க. அப்படி போயிட்டு வரும்போது தான் ஒரு இடத்துல இந்த பொண்ணுங்க, அதாவது சந்தியா அப்படிங்கிற பொண்ணை பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு 25 வயசுங்க. அப்படி பார்த்ததுக்கு அப்புறம் எதிர்ச்சியா 2 பேரும் பார்க்குறாங்க, பேசுறாங்க, பழகுறாங்க. அவங்களுடைய நட்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிச்சுவேஷன்ல காதலாம் உருவாகி இப்போ அவங்க விட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷனுக்கு போகும்போது தாங்க என்ன ஆகுது, இவங்க 2 குடும்பமும் சுத்தமாக சம்மதமே தெரிவிக்கல. ஒரு பக்கம் பொண்ணு வீட்டில் பிரச்சனைன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் மாப்பிள்ளை வீட்டில் பிரச்சனை. அப்போ 2 பேரும் என்ன பண்ண தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் 2 பேரும் அவங்க லவ்ல ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறாங்க. அதனால அவங்கள யாராலையுமே பிரிக்க முடியலங்க. அவங்களே ஃபேமிலி எப்படியே கன்வின்ஸ் பண்ணி எடுத்து ஒரு அருமையாக திருமணத்தை பண்ணியிருக்கிறாங்க. பட் என்னதான் திருமணம் நடந்து முடிஞ்சிருந்தாலும் இது ஒரு லவ் மேரேஜ். இன்னொரு முக்கியமான விஷயம், 2 ஃபேமிலிக்கும் முழுசா சம்மதம் இல்லாமல் நடக்கப்பட்ட மேரேஜுங்க. ஸோ இந்த ரீசன்னால பொண்ணு வீட்லையும் இருக்க முடியாது, மாப்பிள்ளை வீட்லையும் இருக்க முடியாது. நம்ம என்ன பண்ணலாம், தனி கொடுத்தன இருக்கலாம், மாமியார் மருமகள் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கிறத சொல்லி முடிவு பண்ணி அவங்க தொழில் இருக்கக்கூடிய அதே ஊரில் ஒரு தனி கொடுத்தன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த என் தட்டக்கல் அப்படிங்கிற மாதிரியான பகுதியில் ஒரு சின்ன வீடை வாடகைக்கு எடுத்து அங்கே அந்த மாதிரி வசிச்சு
வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே போயிருக்குது. எப்படி அப்படிங்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கு திருமணமான உடனே 2 குழந்தைகள் பிறந்திருக்கிறாங்க. அந்த குழந்தைகளை நல்லா வளர்க்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, நல்லா படிக்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே இந்த கணவர் என்ன பண்றாரு, கந்தன் இருக்காரு பாருங்க, அவரும் கஷ்டப்பட்டு மாடா உழைச்சி வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க. அதாவது நார்மலா பகல்ல மட்டும் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய கந்தன் இவன் பிள்ளைங்களாம் பிறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பா நம்ம நைட்டும் வேலை பார்க்கணும் அப்படிங்கறத சொல்லி முடிவு பண்ணி ஒரு பக்கம் ஆட்டோ, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் கடை, இன்னொரு பக்கம் ராத்திரி நேரத்தில் ஏதாச்சும் வேலை கிடைச்சாலும் பரவாயில்ல, நமக்கு சம்பளம் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு மாடா உழைக்க ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. எல்லாமே தான் பொண்டாட்டி தன்னுடைய பிள்ளைங்களுக்காக மட்டுமே அந்த மாதிரி கஷ்டப்பட்டு மாடா உழைக்க ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. அப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கும்போது ஊர்ல அரசல் புரசலா ஒரு பேச்சுங்க. அந்த பேச்சு இந்த நபர், அதாவது கந்தன் இருக்காரு இல்லையா, அவருடைய காதுக்கும் வருது. எப்ப அவன் பொண்டாட்டி கொஞ்சம் சரியில்லை, நீ பாத்துக்கப்பா அப்படிங்கிற மாதிரி வேணும்னா எல்லாருமே இவருடைய கந்தனுடைய மனைவி சந்தியா இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள பார்த்து அரசல் புரசலா சொல்றாங்க. பட் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இந்த கந்தன் பார்த்தீங்கன்னா டைரக்டா யாராச்சும் இவர்கிட்ட வந்து பேசுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்துட்டு பெரிய ஆளுன்னு பார்க்காம, இங்க பாருங்க என் பொண்டாட்டியை பத்தி எனக்கு தெரியும், இந்த மாதிரி தப்பா பேசுறதா இருந்தா என்கிட்ட பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரை வான் பண்ணி விட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதாவது யாரெல்லாம் கந்தன் கிட்ட வந்து பேசுறாங்களோ அவங்க எல்லாருமே கந்தன் திட்டி விட்டுக்கிட்டு இருக்காருங்க. அந்த லெவலுக்கு தன்னுடைய மனைவி மேல நம்பிக்கையா இருந்துகிட்டு இருக்காரு. பட் என்னதான் இவரு தன்னுடைய மனைவி மேல நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருந்தாலும் ஊர் மக்கள் ஒரு பக்கம் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, நம்மளும் லேசா தான் நம்ம மனைவி நம்பிக்கிட்டு இருக்கோம், அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம மனைவி தப்பு பண்ண நம்ம மட்டும் சும்மா இருந்துகிட்டு இருக்க முடியாது இல்லையா, அதனால நம்ம அவ என்ன பண்றா அப்படிங்கறத லேசா நோட் விடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தன்னுடைய மனைவிக்கு தெரியாம ஒரு மாதிரி நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காருங்க. அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் புரிய வருது. என்னன்னா, எப்பவுமே வேலை முடிஞ்சு வரும்போது நம்ம கிட்ட அந்த பாசமா ஈடுபாடு காட்டுவாங்க இல்லையா தன்னுடைய மனைவி, ஆனா அவங்க கொஞ்ச நாளா இப்ப தான் கிட்ட வரவே இல்லை, தான் கிட்ட நெருங்கவே இல்லை. ஏன்னா தான் வீட்டுக்கு வந்தாலும் தன்னை கண்டுக்காம போனே கதி அப்படிங்கிற மாதிரி குடியிருந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் அந்த கந்தனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. இன்னொரு பக்கம் அவங்க மனைவி சந்தியா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு, அதாவது இந்த கணவர் இருக்காருல்ல, இந்த கந்தன் அடிக்கடி வீட்டை விட்டு வெளியே வேலைக்கு போயிடுற ரீசன்னால அவங்களுக்கு தேவையான பால் பாக்கெட்டு, மளிகை ஜாமான்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்குறதுக்கு இன்னொரு ஆள் தேவைப்பட்டிருக்குதுங்க. அப்படி இருக்கும்போது தான் இந்த சந்தியாவில் 2 பிள்ளைங்களை வச்சுட்டு வெளியே போய் வாங்கிட்டு வர முடியல. அப்போ ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க, பக்கத்து வீட்டுக்கு ஒரு பையன் டெய்லி பால் பாக்கெட் போட்டுட்டு இருக்கான் அப்படிங்கறத நோட் பண்றாங்க. நோட் பண்ணது மட்டும் இல்லாம அந்த பையனை ஒரு நாள் கூப்பிட்டு, இப்ப அங்க வாப்பா, நீ பக்கத்து வீட்டுக்கு டெய்லி பால் பாக்கெட் போட்டுட்டு இருக்க, நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், நம்ம வீட்டுக்கு வந்து போட்டிருப்பா அப்படிங்கிறது அந்த சந்தியா சொல்லவே. இப்போ அந்த பையன் என்ன பண்றான், அதாங்க சிவசக்தி அப்படிங்கிற 20 வயசு பையங்க, அவனும் சரிக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இப்போ சந்தியா வீட்டுக்கும் டெய்லி பால் பாக்கெட் போடுற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த மாதிரி சந்தியா என்ன பண்றாங்க, ஆரம்பத்தில் பால் பாக்கெட்ல ஆரம்பிச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா மளிகை ஜாமான் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்குறதுக்காக இப்போ அந்த பையனுடைய நம்பரை வாங்கி வச்சு ஃபோன் பண்ணி தான் அந்த பையன்ட்ட வாங்கிட்டு வர சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஃபோன் நம்பர் வாங்கி வச்சு இந்த மாதிரி ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இந்த சந்தியா அந்த பையனுக்கு கால் பண்ணிக்கிட்டு நார்மலாக ஜாலியாக சாப்பிட்டியாப்பா, வச்சு அப்பா எப்படி இருந்துகிட்டு இருக்க, சும்மா எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்கு தான் கால் பண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்லி கால் பண்ண ஆரம்பிச்சு, அதாவது ஜஸ்ட் வீட்டுக்கு பால் பாக்கெட் போடக்கூடிய அந்த 20 வயசு பையன் கிட்ட சந்தியா ஒரு நார்மலா ஃப்ரெண்ட் மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன் சிவசக்தி என்ன பண்ணியிருக்கிறான், சரி ஓகே, அவங்களே 2 பிள்ளையை பெற்றுட்டு அது போக கணவரும் இருக்கிறாங்க, இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது நம்ம கிட்ட வந்து வளைஞ்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஏன் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேவலமான தாட்ல அந்த சிவசக்தியும் அவனும் வளைஞ்சு பேச ஆரம்பிக்கிறான். அப்படி பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் நார்மலாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்த அவங்களுடைய நட்பு அப்படிங்கிறது கொஞ்சம் காலப்போக்கில் நாட்கள்லாம் மாறி மாறி அடிக்கடி ஃபோன் ரொம்ப பேச ஆரம்பிக்கிறது, ஃபோட்டோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுறது, அப்புறம் பர்சனலாக ரொம்ப உட்காந்து பேச ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆகி, அதாவது 2 பேரும் டீப் லவ்வர்ஸ் ஆகிட்டாங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அது வந்துட்டு நார்மல் காதல் கிடையாதுங்க, கள்ளக்காதல். அதற்கான முக்கியமான விஷயமே, இந்த பொண்ணு ஒன்று முதல்ல அந்த பையனை காதலிச்சிடல, அது மட்டும் இல்லாமல் எவனையோ ஒருத்தனை காதலிச்சு கலட்டி விட்டுட்டு வந்து இப்போ இந்த பையனை காதலிக்கலைங்க. ஒருத்தரை காதலிச்சு கல்யாணம் பண்ணி 2 பிள்ளையை பெற்றதுக்கப்புறம் அந்த கணவர் உயிரோடு இருந்துக்கிட்டு இருக்கும்போதே, தான் வீட்டில் வசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு பையன் கூட அந்த பொண்ணு அந்த மாதிரியான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னா அதற்கு பெயர் கள்ளக்காதல். அதை விட பெருசாக கேவலமாக சொல்லியாகணும். அப்படிப்பட்ட வேலையை இந்த பொண்ணு பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா, கூட சேர்ந்து அவனும் பண்ணிக்கிட்டு இருக்கான் சிவசக்தி அப்படிங்கிறவனுங்க. இது நாட்கள் கடந்து போகும்போது என்னாக ஆரம்பிக்குதுன்னா, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க, வைக்கிறாங்க, எல்லாம் சரிதான். ஆனால் என்னைக்காச்சும் கணவர் நைட்டு வெளியே போகிறாரு, இல்லை ரொம்ப நாள் 2-3 நாள் லோடு எடுத்துகிட்டு பெருசாக போகிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் இவன் என்ன பண்ணிடுறான்னா, யாருக்குமே தெரியாமல், அதான் மற்றவங்க வீட்டில் இருக்கிறவங்கள விட்டு இன்னொரு ரூமில் போட்டு சாத்திட்டு தன்னுடைய காவலன், அதாவது இந்த இவன் சிவசக்தி இருக்கான் பாருங்க, அவனுக்கு கால் பண்ணி, டே பால் பாக்கெட் வாங்கிட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனு பால் பாக்கெட் வாங்கிட்டு வருவான். வந்து அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு கிளம்பி போக மாட்டான், பால் பாக்கெட்டோட வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். அதாவது திருமணமாகி கணவன் மனைவிக்குள்ள எல்லாமே இப்போ இங்கே 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி க்ளீனாக ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்குது. இதையுமே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் பார்த்து எடுத்து கணவர்கிட்ட சொல்லும்போது அவர் நம்பலை.
ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா, ஒரு நாள் என்ன இருக்குது, கணவர் அந்த பொண்டாட்டி மேலே சந்தேகப்பட்டாரா படலையா அப்படிங்கிறது தெரியல, அவருடைய ஃபோன் எடுத்து பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிவு பண்ணி தன்னுடைய மனைவியுடைய ஃபோனை தன்னுடைய மனைவி குளிக்கிறதுக்காக உள்ளே போயிருக்கும்போது இப்போ அவர் எடுத்து பார்த்துருக்கிறாரு. பார்க்கும்போது அவர் மிரண்டு போயிட்டார். ஏன் அப்படின்னா, மனைவி கண்ணியமானவா, தனக்கு உண்மையானவா, உத்தமி பத்னி அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்த அந்த கந்தனுக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு. தான் மனைவி அப்படிப்பட்ட மனுஷி கிடையாது, மிக மோசமானவா. ஏன்னா ஊர் மக்கள் என்ன சொன்னாங்களோ அதுபடி நடந்துக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இவளுக்கும் அந்த சிவசக்திக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேவலமான தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது அந்த கணவனான கந்தன் அப்படிங்கிறவர் அன்னைக்கு அந்த பொண்ணுடைய ஃபோன் மூலியமாக பார்த்து தெரிஞ்சுக்கிறாருங்க. தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் தான் மனைவி வந்த மறுகணமே அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு காமிச்சு திட்டி பயங்கரமாக மிரட்டி எடுத்துங்க பாரு, இது வரைக்கும் நீ பண்ணது தெரிஞ்சு பண்ணியோ தெரியாமல பண்ணியோ இல்லை அறியாமல பண்ணியோ அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் இதோட நிப்பாட்டிக்கும், இதுக்கப்புறம் அவங்க கூட நீ பேசக்கூடாது, நம்பரை பிளாக் பண்ணு, அவங்க கூட பேசினேன்னு தெரிஞ்சால் இந்த மாதிரி சாந்தமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன், என் சுயரூபத்தை நீ பாப்பா அப்படிங்கிற மாதிரி நல்ல கணவர் திட்டவும் செஞ்சுருக்கிறாருங்க. பட் அந்த கணமே அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கிறாங்க, என்னங்க நான் உங்களுக்கு மிகப்பெரிய பாவம் பண்ணிட்டேங்க, உங்களுக்கு நான் துரோகம் பண்ண நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, ஸோ இப்போ தாங்க எனக்கு என் ஞான கண்ணை நீங்கள் திறந்துருக்கிறீங்க, இதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன் வச்சுக்க மாட்டேன், அவனை நான் மூஞ்சில் கூட முடிக்க மாட்டேங்க, நானே நடந்து போய் எனக்கு தேவையான ஜாமா பால் பாக்கெட்லாம் வாங்கிட்டு வந்துக்கிறேங்க, எதுக்காக அவன் நம்பருக்கு கால் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரு அழுத்து அட்டம் பிடிச்சி ஒரு ட்ராமா போட்டு தான் கணவனை நம்ப வச்சு அப்படியே ஒரு ஐஸ் வச்சிருக்கிறான். அந்த ஐஸில் பாவங்க இந்த மனுஷன் கந்தனை மயங்கிட்டாப்புல. அப்படி மயங்கினாலும் என்ன ஆகுது, தான் பொண்டாட்டி திருந்திட்டா வச்சுட்டா அப்படிங்கிற மாதிரி நம்பி எடுத்து கணவர் திரும்ப அகைன் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. ஆனால் இந்த ஊர் மக்கள் பேசுகிற பொருளை மட்டும் நிற்கிற மாதிரியே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி பொருளை பேசினாங்க, அது உண்மையாகவே நடந்திருக்குது, தானும் ஃபோனில் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் திட்டோம், இப்போ மனைவி திருந்திட்டா அப்படிங்கிறது தான் கணவனாகிய கந்தன் நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் கந்தன் அடுத்து வேலைக்கு போயிட்டு வரும்போதும் அக்கம் பக்கத்தில் பேசிக்கிட்டு இருக்குது, கணவன் காதுக்கு, அதாவது இந்த கந்தன் காதுக்கே நியூஸ் வருது, இந்த மாதிரி திரும்பி பேசிக்கிட்டு இருக்காங்க வச்சுட்டு இருக்காங்க, திரும்பி வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ஃபுல்லாக இவர் நோட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இப்போ தான் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டார், ஓகே நம்ம கையும் களவுமாக பிடிப்போம், ஃபோனில் பேசினா வச்சா அப்படிங்கிறத கேட்டால் நாங்கள் ஒன்றும் பேசலை, சும்மா பேச மட்டும் தான் செஞ்சோம் அப்படிங்கிறத அவள் சொல்லிட்டு போயிடுவான். நம்ம நேரில் கையும் களவுமாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா தப்பிக்க முடியாது பாருங்கள். அதற்காக இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு, ஒரு நாளுங்க சரியாக மார்ச் மாதம் அதே 14ஆம் தேதி சம்பவம் நடந்த நாளுங்க. அப்போ தான் பொண்டாட்டிக்கிட்ட இன்னைக்கு சாயந்தரம் முக்கியமான லோடு இருக்குதுமா, நான் போயிட்டு நாளைக்கு சாயந்தரம் தான் வருவேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு வீட்டை விட்டு சாயந்தரம் 6 மணிக்கு கிளம்புறாருங்க. இப்போ இவர் 6 மணிக்கு கிளம்புறாரா, கிளம்புன மறுகணமே அந்த பொம்பளை அதாங்க அந்த சந்தியா என்ன பண்ணியிருக்கிறா, தான் காதலே அதாவது அந்த சிவசக்திக்கு கால் பண்ணிட்டே இந்த மாதிரி என் புருஷன் சொல்லிட்டு கிளம்பிட்டாரா, நீ வந்தா அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு மாதிரி மஜா பண்ணலாம் வரியா அப்படிங்கிறத கேட்கும்போது அவனும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டான். வீட்டுக்கு வாரான், கிட்டத்தட்ட ஒரு 9 மணி நேரத்தில் வந்திருப்பான் போல. வந்தவன் வீட்டுக்குள்ளே போயிருக்கிறான். வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் இவர் ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காருங்க காம்பவுண்டுக்கு அந்த பக்கம். நேராக அவள் தான் கையை பிடிச்சி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். அப்படி கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள திரும்ப அகைன் என்னென்ன நடக்கக்கூடாதோ எல்லாமே நடந்திருக்குது, அதாவது நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இங்கே தான் ஒரு பிரச்சனைங்க, என்ன தெரியுமா, கணவர் வந்துட்டு அந்த வீட்டில் எந்த ரூமில் என்ன நடந்தாலும் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. ஏன்னா அது அவருடைய வீடு. ஸோ இதனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த கன்றாவியான விஷயத்தையும் பார்த்துட்டாரு தான் கண்ணால். தான் மனைவியும் இன்னொருத்தங்க கூட எந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினச்சாரோ அந்த மாதிரி இப்போ இருந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத பார்த்ததுக்கப்புறம் அவர் மனசு எப்படி கொதிச்சிருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஆணாம் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். அவர் அடுத்த நிமிஷம் கத்திக்கிட்டு வீட்டு கதவை உடச்சிக்கிட்டு உள்ளே போயிட்டு தான் பொண்டாட்டி ஒரு பக்கம் போட்டு சாத்துன்னு சாத்துறாருங்க. அப்படி இவ பொண்டாட்டி சந்தியா அடி வாங்கதை பார்த்ததுக்கப்புறம் பொண்டாட்டியுடைய காதலங்க சிவசக்தி இருக்கான் பாருங்க, அவனுக்கு ரோசை வந்து நீ எப்படா ஏன் லவ்வர் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் பதிலுக்கு இப்போ அந்த கந்தன் இருக்காரு பாருங்க, அவர் அடிக்க வந்திருக்கான். இப்போ ரிட்டன் கந்தன், டேய் அவன் என் பொண்டாட்டின்னு அடிப்பேன், இப்போ உனக்கென்றா என் பொண்டாட்டி கூட இந்த மாதிரியான வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ ஊர் மக்கள்கிட்ட சொல்கிறேன் பாருவோம், மான போக போது பாரு அப்படிங்கிற மாதிரி. என்னன்னா அவர் ஒரு மாதிரி மிரட்டிக்கிட்டு அந்த சிவசக்தி அடிக்க போகும்போது தான் அதாங்க இந்த கேப்புங்க, சிவசக்தியும் கந்தனும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா. இந்த கேப்பில் பொண்டாட்டி இவ சந்தியா என்ன பண்ணிட்டா, நேராக கிச்சனுக்குள்ள ஓடி போயிட்டு அங்கே மிளகா பொடி வச்சிருந்துருக்கிற போல ஒரு டப்பால அவள் பிளான் பண்ணி எடுக்க போனாலா இல்லை எதிர்ச்சியாகவே எடுத்து வச்சிருக்கிறாள் அப்படிங்கிற விஷயம் தெரியலங்க. அவள் எடுத்து வந்து தான் புருஷன் கந்தன் முகத்தில் போடுறான். போட்டதுக்கப்புறம் அவருக்கு என்ன பண்ண தெரியலங்க, ஒரு மாதிரி பதட்டமாயிருது, கண்ணு தெரியல, ஸோ எல்லாம் எரிய ஆரம்பிச்சிருது. அந்த நிமிஷம் தான் அந்த கந்தன் வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிருக்கிறாரு. பட் அதே நேரத்தில் என்ன இருக்குதுன்னா, அவள் தன்னுடைய லவ்வர் கிட்ட அதான் சிவசக்தி கிட்ட சொல்கிறான், இப்போ இவரை போட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நிம்மதியாக இருக்கலாம், இதுக்கப்புறம் இவர் தொல்லையே இருக்காதுடா, நம்ம 2 பேரும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாண்டா, அவர் முடிச்சிடலாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி எடுத்து தன்னுடைய கணவனை அந்த சந்தியாவும் சிவசக்தியும் சேர்ந்து
போட்டு முடிச்சு விட்றாங்க, கதையை க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்படி க்ளோஸ் பண்ணி எல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே அவர் ஏற்கனவே கத்திருப்பார் பாருங்க அந்த மிளகாப்பொடி போட்டதுக்கு. அந்த கத்தின சத்தம் கேட்டு வீட்டுக்குள்ளே பார்த்தீங்க வந்துட்டு அவருக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. என்னப்பாச்சு நம்ம ஃப்ரெண்டுக்கு அந்த கத்திக்கிட்டு இருக்கானப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி உள்ளே வந்து பார்த்தவங்களுக்கு ஷாக்கு. அங்கே வீடு ஃபுல்லாக ரத்தக்கரை. ஏன்னா இவங்க ஏதோ கம்பி கட்டி வச்சு போட்டு அடிச்சு முடிச்சிருப்பாங்க போல. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கந்தன் பெட்டில் மயக்கம் போட்டு கிடந்துட்டு இருக்காப்புல. அப்புறம் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி ஆம்புலன்ஸ் ஏற்றிட்டு போகிறாங்க. அப்புறம் போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க, போலீஸ்காரங்க வராங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க, எல்லாம் நடந்து முடியுது. இப்போ இதைத்தான் நாங்கள் பண்ணோம், நானும் இவனும் சேர்ந்து வாழணும் அப்படின்னா என் புருஷன் உயிரோடு இருக்கக்கூடாது, அதற்கு தான் நாங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணலாம் சொல்லிட்டு யோசிச்சு எடுத்து இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிற நேரத்தில் வந்துட்டு எட்டி பார்த்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் கண்டிப்பாக அவர் கொண்டிருக்க மாட்டோம். அப்படிங்கிற மாதிரி என்னென்னா ஏதோ நல்லவங்களாம் ஏதோ நியாயத்தை நிரூபிக்கிறாங்களாம் அந்த மாதிரி ஸ்டேஷனில் வாக்கு மூலமாக அந்த பொம்பளை கொடுத்துருக்குறோம். இப்போ இதன் அடிப்படையில் போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணி அவங்க கொடுத்த வாக்கு மூலம் எவிடன்ஸு, அது போக வீட்டில் அவங்க தண்ணி ஊற்றி அழிச்சிருந்தாலும் ஃபாரன்சிக் டீம்காரங்க என்ன பண்ணுவாங்க, க்ளீனாக அந்த பிளட் சாம்பிள்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிடுவாங்க. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எடுத்து இப்போ கோர்ட்டில் எவிடன்ஸை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவங்க 2 பேருமே ஜெயிலில் அடைச்சிருக்கிறாங்க. ஒருத்தங்களை சேலம் மத்திய சிறையிலையும் இன்னொருத்தங்களை சேலம் மகளிர் சிறையிலையும் அடைச்சதாக சொல்லப்படுது. ஸோ மக்களையும் இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்க, எத்தனை வருஷம் இவங்க ஜெயிலில் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு நியூஸ் வெளியே வரல. ஆனால் 2 பேரும் ஜெயிலில் இருக்கிறாங்க, கம்பி எண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அவங்க கம்பி எண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது உண்மை தான். ஆனால் பார்த்துக்கிட்டு இருக்க மக்களே இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுங்களேன். என்ன அப்படின்னா, ஓகே ஒன்றும் அறியாத ஒன்றும் புரியாத பாவப்பட்ட கணவர் இறந்து போயிட்டாப்புல தான் பொண்டாட்டியுடைய அந்த ஆசைக்காக. இப்போ தான் பொண்டாட்டி ஜெயிலில் இருந்துக்கிட்டு இருக்கா, இவர் பாவம் உலகத்தை விட்டே போய் சேர்ந்துட்டாப்புல. இங்கே அனாதையை யார் நிற்கிறா, அந்த சந்தியாவும் இந்த கந்தனும் சேர்ந்து பெற்று போட்ட அந்த 2 பிள்ளைங்க. இப்போ அவங்களுக்கு அப்பா கிடையாது, அப்பா இறந்து போயிட்டாங்க. சரி அம்மா இருக்கிறாங்க, அம்மா எங்கே இருக்கிறாங்க, ஜெயிலில் இருக்கிறாங்க. நாளை பின்னா அந்த பொண்ணுக்கிட்ட உங்கள் அப்பா எங்கே இருக்கிறாங்க, உங்கள் அம்மா எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறது கேட்கும்போது எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க. சரி எப்படி இறந்தாங்க, எங்கள் அப்பாவை எங்கள் அம்மா அடிச்சே போட்டாங்க, அதனால் இப்போ எங்கள் அம்மா ஜெயிலில் இருந்துட்டு இருக்கிறாங்க. சரி உங்கள் அம்மா எதுக்கு அடித்தாங்க, எங்கள் அம்மாவுக்கு இன்னொருத்தர் கூட அந்த மாதிரி இருச்சா அப்படிங்கிறத யோசித்து பார்த்துக்கோங்க. இப்போ நான் அந்த மாதிரி சொல்லவே நான் சொல்ல வரல. நம்ம சொசைட்டி வந்துட்டு ஒரு கேவலமான கேடு கெட்ட சொசைட்டி. ஸோ அப்போ நாளை பின்ன நம்ம சொசைட்டி மக்களாக இருக்கட்டும், ஈவன் சொல்ல போனோம் அப்படின்னா அவங்க வாழ்ந்துட்டு இருந்த அந்த ஏரியா மக்கள் எல்லாருமே அந்த 2 பிள்ளைங்களையும் அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்க 2 பேருக்கும் மரியாதையே இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இப்போ இதனால் அவங்க என்ன பண்ணணும் தெரியுமா, கொஞ்சம் கௌரவமாக வாழணும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் பிறந்து வளர்ந்து விளாண்ட அந்த ஊரை விட்டு காலி பண்ணி வெளியூருக்கு யாருன்னே தெரியாத மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வெளியூருக்கு போனால் மட்டும்தான் ஓரளவு கௌரவமாக வாழ முடியும். ஸோ இப்போ இங்கே யார் பாதிக்கப்படுதா அப்படிங்கிறத பார்க்கும்போது அவங்க 2 பேர் மட்டும்தான். சரி அதுவும் வந்துட்டு கொஞ்சம் வயசு வந்த பிள்ளைங்க, கொஞ்சம் ஓரளவு படிப்பறிவு இருக்குது, இல்லை கொஞ்சம் ஓரளவு வேலை பார்க்குறதுக்கு உடம்பு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பரவாயில்ல. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்கள், ஒன்றும் அறியாத பிள்ளைங்க ஏதோ அனாதாசிரமத்துலேயோ இல்லை யாராச்சும் சொந்தக்காரங்க யாராச்சும் எடுத்து வளர்த்தா மட்டும்தான் உண்டு. இவங்க ஏற்கனவே லவ் மேரேஜ், அதுக்கு 2 குடும்பமும் சம்மதிக்காத ரீசன்னால தான் தனி கொடுத்தணும் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் இவங்க பெற்று போட்ட பிள்ளைங்களை தான் அவங்க கேர் பண்ணி பார்ப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ இந்த சம்பவத்தின் மூலிமா உங்களுக்கு மக்களாகி உங்ககிட்ட நான் தெரிவிக்கிறது ஒன்று தான், தயவு செய்து திருமணத்துக்கு அப்புறமும் சரி இல்லை லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் சரி இன்னொரு நபரை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க, பேசணும்னு நினைக்காதீங்க, பழகணும்னு நினைக்காதீங்க. அப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தயவு செய்து இந்த மாதிரி உண்மையான காதல், உண்மையான லவ் இல்லை இந்த மாதிரி கல்யாணம் அப்படிங்கிற லெவலுக்கு போகாதீங்க. கல்யாணம் பண்ணால் கூட குழந்தையெல்லாம் பெற்றுக்காதீங்க, ஏன்னா அது மிகப்பெரிய பாவம். அதே நேரத்தில் நான் இப்படி தான் இருப்பேன்னு நினச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்களும் இந்த மாதிரி மக்கள் முன்னாடி பேசு பொருளாக மாறுவீங்க. ஏன் கேவலமாக எல்லோரும் கழுவி ஊற்றுவானுங்க, ஜெயிலில் கம்பி எண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் மக்களாகிய நம்மலாம் புரிஞ்சிக்க வேண்டியது ஒருவனுக்கு ஒருத்தியும் ஒருத்திக்கு ஒருவன் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா இந்தியாவில் இருங்க. இல்லை இந்தியாவை காலி பண்ணிவிட்டு அதற்கான அதாவது நிறைய பேர் வச்சுக்கிற மாதிரியான கண்ட்ரிஸ்லாம் இருக்குது, அங்கே போய்ட்டு நீங்கள் பாட்டு என்ஜாய் பண்ணிக்கோங்க, பிரச்சனை கிடையாது. பட் இந்தியாவில் அந்த விஷயத்தை பண்ணாதீங்க, அது சட்டப்படி தப்பும் கூட. ஸோ திருந்துங்க, ஒருத்தங்களுக்கு உண்மையாக இருங்க, தப்பு பண்ணாதீங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். நீங்கள் அப்படி தப்பு பண்ணிங்கன்னா பாதிக்கப்பட போகிறது உங்களுடைய நீங்கள் பெற்ற பிள்ளைங்க மட்டும்தான் அப்படிங்கிறத திரும்பியும் நான் அடித்து ஆணித்தனமாக சொல்லிவிட்டு இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் மீண்டும் ஒரு பயங்கரமான கிரைம் சம்பவத்தில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண். லவ் யூ ஸோ மச். பாய்.